ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஜனவரி மாதத்தில் ஜனவரி 28க்கு மேலே பயங்கரமான சம்பவங்கள் நடக்க இருப்பதாக ஒவ்வொரு ராசிக்கும் தாள்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அப்படி கணிச்ச ஜோதிட தாள்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சில ஆன்மீக பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன ஆன்மீக பரிகாரங்கள், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏன் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்மளோட லைஃப்பில் முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்ம வாழ்கிறதே முன்னேறணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான். ஸோ அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வெற்றி அடையுங்கிற மாதிரி நமக்கு இருக்கிறதுக்கு கிரகங்களும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதே போல் கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி செயல்படாது, முன்னும் பின்னும் தான் செயல்படும். அதனால் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நம்ம நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்க கிரக ரீதியாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்காக தான் ஒரு சில பொது பரிகாரங்களை செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பொது பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரங்களை தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக பரிகாரத்தை செய்யுங்க, நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம். சரி, அந்த பரிகாரம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாமா? வாங்க. பழங்காலங்களில் போர்களில் எதிரிகளை தொலைவிலிருந்தே வீழ்த்துவதற்கு சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது வில் மற்றும் அம்பாகோ. இதில் வில்ல வடமொழியில் தனுசு என்று குறிப்பிடுவாங்க. இந்த வில்ல போலவே எதிரிகளை தங்களுடைய சிறந்த மதிநுட்பத்தால் தோற்க செய்யக்கூடிய தந்திரம் தெரிந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் நீங்கள். உங்கள் தனுசு ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் பல நன்மைகளையும் பொருளாதார ஏற்றங்களையும் பெற வேண்டி சில பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க அந்த பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை மறக்காமல் பண்ணி வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க. தனுசு ராசிக்காரங்க நவக்கிரகங்களில் முழுமையான சுபக்கிரகமான குரு பகவானுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ராசியாக இருப்பீங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு உறுதியான மனம் கொண்டவர்கள் என்று சொல்லலாம். எதிலுமே கடின உழைப்பையும் விடாமுயற்சியும் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்கள் ராசியில் உங்கள் வாழ்வில் சிறப்பான பல நன்மைகளை பெற இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் வாழ்நாளில் கடைபிடித்து வரணும். அதனால் செல்வ வளமானது பெருகும். குரு பகவானுடைய வழிபாட்டிற்கு வியாழக்கிழமை தினங்களில் விரதம் இருந்து குரு பகவான மஞ்சள் நிற பூக்கள் இனிப்புகள் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு வந்தால் தனுசு ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் பல மாறுதல்கள் ஏற்படுவதை காணலாம். அதுவும் வியாழக்கிழமையில மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து கொள்வதாலும் எப்போதும் மஞ்சள் நிற கைக்குட்டை உங்களோடு வைத்து கொள்வதாலும் ஒரு நேர்மறையான சக்திகள் உங்களிடம் அதிகம் சேரும். வருடம் ஒரு முறை ஹரிதுவார் நகரத்திற்கு சென்று அங்கு கங்கையில் நீராடி இறைவனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களையும் மற்றும் உங்கள் குடும்பத்தையும் பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். அப்புறம் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் முன்பு வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த தொகையை யாசகம் இடலாம். கோயில் வழிபட்ட பின்பு யாசகம் தருவதை தவிர்த்துட்டு கோவிலுக்குள்ளே போகும்போதே அந்த மாதிரி செய்திடுங்க. அதுவும் பர்டிகுலராக வியாழக்கிழமையில் உங்கள் வீடுகளில் அசைவ உணவுகள் செய்வதையோ வாங்கி உண்பதையோ தவிர்க்க வேண்டும். உங்களுடைய தந்தைக்கான பணிவிடைகளை செய்து வந்தாலே உங்கள் வாழ்வில் நன்மையான மாற்றங்கள் ஏற்படும். வியாழக்கிழமை நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அம்சம் உங்களுக்கு இருக்குது. குரு பகவானுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் ஆகாது. அதனால தான் வியாழக்கிழமையில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் கடைபிடிக்கலைன்னா இனி வாழ்வில் முன்னேறுவதற்கு இந்த மாதிரிலாம் கடைபிடித்து பாருங்கள்.
நிச்சயம் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கிறது நீங்கள் காண முடியும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கான பலன்களை சொல்ல போகிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட்டு தனுசு ராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மூலமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் ஜனவரி 28 உங்களுடைய மனதிடமானது அதிகரிக்கும். வேலை பளுவும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாய்ப்புகள் இன்னொரு பக்கம் வந்து குவியும். ஆரம்பர செலவை குறைத்து கொள்வது, அவ்வப்போது ஒருவித சோர்வு ஏற்படுவது, இதெல்லாம் இருக்கும். அதை தகுந்த நபர்களிடம் திட்டமிட்டு சரி செய்தீங்கன்னா நல்லது. எந்த பிரச்சனையானாலும் பொறுமையோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்படணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். மாணவர்களும் கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கும். புதிய நட்புகள் கிடைக்கும். அதனால் புதிய நட்புகளை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. மூலமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் ஜனவரி 28 அடுத்தவரை நம்பி காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நன்மை தரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்போதான் உங்களுக்கு தீரும். மனக்கவலை அகலும். யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையோடு விளங்கணும். தடைப்பட்ட பணம் வந்து சேரும். பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும். எதிலுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மை தரும். பணவரவு கூட எதிர்பார்த்தபடி இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆனாலும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும். எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறும். புதிய நபர்களுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கும். புதிய நட்புகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் ஜனவரி 28 வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் நன்மை ஏற்படும். உங்களுடைய செயல்கள் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்தில் இருக்கும். ஆனால் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவது உறுதி. உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் கூட எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களுக்காக பாடுபடணும். பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடன் பணிபுரிவர்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஸோ கவனம் தேவை. எனவே அனுசரித்து செல்வது ரொம்ப 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 நல்லது. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. நேர்மையாகவே அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் சோம்பலை ஒதுக்கி விடுவது இந்த ஜனவரி 28க்கு பிறகு உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இந்த மன உறுதி உங்களுக்கு அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் கூட நீங்கும். உயர்நிலையில் உள்ளவர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். உடலில் ஒரு விதமான ஆரோக்கியம் மேலோங்கும். வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். மெயினாக சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் எதிர்பாராத பணவரவு இருக்கும். இதில் வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வமானது காட்டணும். வீடுமனை வாங்குவதற்கு தடைகள்லாம் அகலும். அப்புறம் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதமானது ஏற்படும். அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.